மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய 9ஆம் ஆண்டு உலக அளவிலான அபாகஸ் போட்டிகளுடைய பரிசு வழங்குவதாகவும் அதுபோல மாணவர்களுக்கு பட்டமளிக்கின்ற விழாவும் இப்பொழுது மிக சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான விழாவிலே முதன்மை விருதுகளாக பங்கு பெற்றிருக்கின்ற பெருமைக்குரிய எஸ் ராமச்சந்திரன் டிஎன்ஏ அதுபோல இன்னொரு முதன்மை விருதுகளாக பங்கேற்றிருக்கின்ற பெருமைக்குரிய ஆர் செல்வம் பிஎம்பி அவர்களே, இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி கொள்கிற பெருமைக்குரிய ஐயா திருமுருகன் அவர்களே, அதுபோல அவர்களுக்கு உறுதுணையாக மிக சிறப்பாக இதை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய அம்மா ஜெகதீஸ்வரி அவர்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற பெற்றோர் பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெற்றோர்களே, உங்கள் அன்புடைய பேரை அமைகிறது. ஒரு கணக்கு பிள்ளை ஒரு மில்லுல வேலை பார்த்தாரு. ஒரு கணக்கு பிள்ளை ஒரு மில்லுல வேலை பார்த்தாரு. அவர் என்ன செய்வார்னா நாள்தோறும் அவருடைய ஒவ்வொரு நாளும் அந்த மில்லுல இருந்து வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்து சில நாளைக்கு அந்த மில்லினுடைய கணக்கு சிலவற்றை என்ன செய்வாரு, வீட்டில இருந்தே அந்த கணக்குகள்லாம் சரி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர் அந்த கணக்குகளை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவர் வந்து காஃபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். கொஞ்சம் வறுமையான சூழல் தான், குடும்ப சூழல் கொஞ்சம் வறுமையான சூழல். காஃபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்ப மனைவி அடைக்கிறப்ப காஃபி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. போய் பார்க்கறாரு, அந்த அம்மா பார்க்கறாங்க, கொஞ்சம் தான் காஃபி குடி இருக்கு. ஏன்னா அவர் காஃபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால கொஞ்சம் தான் காஃபி குடி இருக்கு. அந்த காஃபி குடியை போட்டு அந்த அம்மா வந்து காஃபியை கொண்டாந்து அந்த கணக்குள்ள அந்த முன்னாடி சின்ன ஒரு உட்கார்ந்து எழுதுறது, பெரும்பாலும் அந்த செட்டிநாட்டில் எல்லாம் இருக்கும், அந்த உட்கார்ந்து எழுதுறது பார்க்கலாம். அப்ப காஃபியை கொண்டாந்து அவங்க வச்சிடறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய பையன் ஓடி வரலாம் வேகமா. வந்தவன் அந்த காஃபியை தட்டி விடலாம். தட்டி விட்ட உடனே இருக்கிறது கொஞ்சம் தான், கொஞ்சம் காஃபி குடியிருச்சு, அதையும் காஃபி போட்டாச்சு. அவர் அந்த காஃபியை விரும்பி சாப்பிட்டவர் இவன் தட்டி விட்டுதான். என்ன செய்வோம், பார்த்து வரக்கூடாது, கண்ணு புரண்டியா இருக்கு, கேட்பல. ஆனா அவர் கேட்கல. அந்த பையன் சொன்னா, அப்பா மன்னிச்சுக்கப்பா, நான் பார்த்து வந்திருக்கணும், காஃபி குடிக்கிறான்னா காஃபியை நான் தட்டி விட்டுனா மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிறான். உடனே அவர் என்ன சொன்னாரு, இல்லடா உன் மேல தவறு இல்லை, உங்க அம்மா காஃபியை கொண்டாந்து வச்ச உடனே நான் அந்த காஃபியை குடிச்சிருக்கணும், இல்லாட்டி ஓரமா எடுத்து வச்சுக்கணும், தவறு ஏன் மேலதான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, தவறு உங்க 2 பேர் மேலேயே இல்லை, உங்க 2 பேர் மேலேயும் தவறு இல்லை, தவறு என் மேலதான். ஒண்ணு காஃபியை கொண்டாந்து வச்சா நீங்க குடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துட்டு போயிருக்கணும், இல்லாட்டி நானே அதை ஓரமா வச்சிருக்கணும், ஆனா தவறு என் மேலதான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் தவறு ஏன் மேலதாங்கிறா, கணவன் தவறு ஏன் மேலதாங்கிறாரு, மனைவி தவறு ஏன் மேலதாங்கிறாங்க. இந்த இடத்திலே தந்தையிடத்திலே மகன் தோற்றான், மனைவியிடத்திலே கணவன் தோற்றான், கணவனிடத்திலே மகன் தோற்றான். ஆனால் இவர்கள் 3 தோற்றாலும்
பொறுப்பு. இந்த பொறுப்பு ஏன் சொல்றேன் தம்பி திருமுருகன் அவர்களுடைய துணையார் ஜெகதீஸ்வரி ரெண்டு குழந்தைகளை யாருன்னு கேட்டேன். எங்களுடைய குழந்தைகள். ஏன் சொல்றேன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கிற ஒரு அருமையான குடும்பம் நிச்சயமாக நீங்கள் நடத்துகிற நல்ல ஒரு நல்ல நிறுவனமாக பத்து நிமிடம் தான் நான் பேச மாட்டேன். நான் 10 நிமிடம் தான் போன வெளியே பேசுறேன். ஏன்னா உங்களுடைய ஆர்வம் தெரியும், உங்களுடைய ஆர்வம் என்னன்றது எனக்கு புரியும். ஏன்னா சில நேரம் நாகரிகம் தெரிஞ்சு பேசணும். 10 நிமிடத்துக்காக பேச மாட்டேன். 3 நிமிடம் தரேன் இல்லையா? ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நம்முடைய அனைவருடைய நோக்கம் என்ன? என்னுடைய இலக்கு என்ன? என்னுடைய இலக்கு என்ன? தந்தை ஜெகதீஸ்வருடைய இலக்கு என்ன? திருமூருடைய இலக்கு என்ன? ஐயா ராமச்சந்திரனுடைய இலக்கு என்ன? இங்கே இருக்கிற செல்வமையாவுடைய இலக்கு என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? யாரா சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறீங்க. தவறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு கிடையாது. எல்லோருக்கும் இலக்கு ஒன்றுதான். அந்த இலக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லோருக்கும் இலக்கு ஒன்றுதான். அந்த இலக்கு மகிழ்ச்சி. நான் எதுக்கு படிச்சு முன்னேறி நீங்க சொன்னா படிச்சுப்பாங்க. பல நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அப்ப நான் எதுக்கு படிச்சு முன்னேறி என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய தந்தை என்னுடைய பெற்றோர்களுக்காக என்ன படிக்க வச்சாங்க, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக. இங்க இருக்கிற தந்தை ஜெகதீஸ்வரியும் தம்பி முருகனவர்களும் எதற்காக இந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள்? தங்கள் மகிழ்ச்சிக்காக. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இங்கே சேர்த்து படிக்க வைக்கிறீர்களே எதற்காக? எதிர்காலத்திலே குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக. ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, வாழ்க்கையை யாரும் மகிழ்ச்சியை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள். கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். இந்த உலகத்திலே துன்பம் இல்லாதவர்கள், கஷ்டம் இல்லாதவர்கள், இன்னல் இல்லாதவர்கள், இடையூறு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு நடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொன்று, இந்த உலகத்திலேயே பிற வேதிகளுக்கு இல்லாத ஒரு சிறந்த ஒரு பண்பு நமக்கு என்ன தெரியுமா? பிற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு சிறந்த பண்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? சிரிப்பு. சிரிக்கிற வாழ்த்துகள். சிரிப்பு இல்லையா? அப்ப நாய் சிரிக்குமா? இந்த உலகத்துல குரங்கு சிரிக்குமா? குரங்கு சிரிச்சா எப்படிதான் இருக்கும்? பார்த்துக்கியா நீ? இல்லையா? வேற எதுவும் சிரிக்காது. இந்த உலகத்திலேயே யார் சிரிக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள் தான் நாம. அந்த நண்பர்களே, இது ஒரு மருந்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அது எப்படி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா? நல்ல நம்பிக்கை. மூட நம்பிக்கையே அல்ல. நாம என்ன வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நோய் விட்டு போறதுக்கு என்ன சம்பந்தம் நடந்திருக்கோம்? ஆனால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது அறிவியல் அடிப்படையிலே இன்று நிறுவப்பட்டிருக்கிறது. கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். சிரிப்பு என்பது அதாவது ஜீவ அடையாளம் சிரிப்பு. அதோடு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு முறை சிரிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒட்டடைக்கப்படுகிறார். அப்படின்னா நம்முடைய இதயம் தூய்மையாகிறது. நம்முடைய இதயத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி வளர்கிறது. மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம் தான் சிரிப்பு. சிரிப்பு ஒழிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதே இல்லை. அதாவது வாழ்வின் மீது இயற்கை கிடைத்த வாசனை தைலம் சிரிப்பு. அந்த நண்பர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த புன்னகை தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்குரிய அடையாளம். இன்னொன்று, எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். அந்த மாணவ கண்மணி எல்லாம் நிறைய இருக்கிறீங்க. அதாவது தன்னம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் என்ன செய்வேன், இந்த மாணவர்களுக்கு தேர்வு நடக்கும். தேர்வு நடக்கும் போது அந்த மேற்பார்வையாளர் ஒருத்தர் வருவாங்க. நீங்க தேர்வு எழுதிட்டு போது உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அந்த பணிக்கு நான் போயிருந்தேன். மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நம்ம என்ன செய்வோம், அந்த மேல முருகன் துணை அல்லது விநாயகர் துணை அல்லது பிள்ளையார் சொல்லி அல்லது ஏதோ நம்ம எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறோமோ அதனுடைய பீரியடோ
நான் இப்படியே பார்த்துட்டே போறேன். ஒரு பையன் எழுதிக்கிறான் திமுக துணை. கண்ணா என்ன திமுக துணை இருக்கிற, என்னடா திரையுடைய அரசியல் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், என்னங்க உங்களுக்கு புரியவே இல்லையா, திமுக துணைனா என்ன தெரியுமா, திருச்செந்தூர் முருகன் கடவுள் துணை. திருச்செந்தூர் முருகன் கடவுள் துணையா? சரி, கொஞ்சம் நடந்து போனேன். போனப்ப இன்னொரு பையன் எழுதியிருந்தான், அதிமுக துணை. என்னது அதிமுக பையன் பூரா இப்பவே அரசியல் போடுது அப்படின்னு கொஞ்சம் நடந்து போடு. என்ன கேட்டா அதிமுக துணை இருக்கு என்னன்னு கேட்டேன். அவன் உடனே சொன்னாங்க, அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் கடவுள் துணை. இல்லையா? அது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு பையன் எழுதியிருந்தான், கருப்புசாமி துணை. கருப்புசாமி துணை என்னடா பரவாயில்ல, இது உங்களுக்கு குலதெய்வமா? பரவாயில்லையே, குலதெய்வம் பேர் எழுதிருக்கியே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, கொஞ்சம் நவருங்க முன்னாடி இருக்கிற கருப்புசாமி இப்ப அவன் தான் எனக்கு துணை. ஏன் சொல்றேன்னு கேட்டா, நம்ம ஒழுங்கா படிச்சு நான் தன்னம்பிக்கையோட தேர்வதற்காக அடுத்தவருக்கு நம்ம தேவைப்படுமா? பண்ணாது. எப்பொழுது நன்றாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு கவிஞர் எழுதலாம், எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு வசதி இல்லை, இந்த கதையெல்லாம் சொல்லவே கூடாது. இந்த கதையெல்லாம் சொல்றதா ஒண்ணு நினைக்காத. இந்த கையில் என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்கு. அந்த கவிஞர் எழுதலாம், வெறுங்கை என்பது மூலத்தனம், வீரர்கள் 10 மூலதனம். வெறுங்கை என்பது மூலத்தனம், வீரர்கள் 10 மூலதனம். கருங்கள் பாறையில் ஒதுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விரக்தி என்னும் சிறந்தை வகைக்குள் வேங்கை பிடியை தூண்டுவதா? இருட்டை கிடைக்கும் வெளிச்சத்திற்கு எங்கே கிடக்க தேடுவதா? விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி உன் சூரியன் சிறப்பொழி. எழு எழு தோழா உன் எழுச்சி, உன் நீ இயற்கை மணியில் பெரும் புரட்சி. நீட்டிப்படுத்தால் உலக பொருளை நீதான் உமத்தியரை. இனி நீ போட்டுக் கொடுக்கும் நிகழ்ச்சி இருந்தால் இந்த பூமி வளம் வரும் புது பாதை என்று சொல்லி இந்த குழந்தைகளை, அந்த பெரியோர்களே, தன்னம்பிக்கையோடு வளர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தயக்கம் இல்லாமல் வாழ இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே ஒரே ஒண்ணு, அதாவது நிலவில் முதல்ல காரணம் வச்சது யாரு? நிலவில் முதல்ல காரணம் வச்சது யாரு? ஆனா வச்சிருக்க வேண்டியது யார் தெரியுமா? நிலவிலே முதல் காலை வைத்திருக்க வேண்டியவர் வேறொருவர். அவர் யாருன்னா எல்வின் ஆல்ட்ரின். நிலவுக்கு போகும்போது அமெரிக்க நாசா அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து அவருக்கு என்ன கட்டளைன்னா, முதல்ல எல்வின் ஆல்ட்ரின் தான் நிலவில் இறங்கணும். அதுக்கு அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் இறங்கணும். அதாவது எல்வின் ஆல்ட்ரின் தான் ஃபர்ஸ்ட் பைலட், நெக்ஸ்ட் பைலட் தான் ஆம்ஸ்ட்ராங். நிலவில் போய் அந்த விண்கலம் நிலவில் இறங்கிடுச்சு. அந்த விண்கலத்திலிருந்து நிலவில் கீழே இறங்கணும். அங்கே கீழே ஆர்டர் போடுறாங்க, அங்கே கட்டளை போகுது நாசா நிறுவனத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் பைலட்டுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பைலட் யாரு? எல்வின் ஆல்ட்ரின். ஆனால் அவன் நிலவிலே இறங்கினால் ஏதேனும் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று தயங்கினான். உடனே நெக்ஸ்ட் பைலட்டாக ஆம்ஸ்ட்ராங் இறங்கினான். இன்னைக்கு புகழ் யாருக்கு போய் சேர்ந்தது? தயக்கம் இல்லாத ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த உலகம் நிலவிலே இருந்த முதல் மனிதன் என்ற புகழ் வந்து
அவனே தீர்மானிக்கட்டும். அப்பொழுதுதான் அவன் என்ன இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இலக்கை நோக்கி சென்று அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். எலியும் தவணையும் நண்பர்களாக எலியும் தவணையும் நண்பர்களாக அதாவது இந்த ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போம், நாம ரெண்டு பேரும் நெருக்கமானவர்கள் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் இல்லையா? அதுக்காக உன்னுடைய காலையும் என்னுடைய காலையும் இணைத்து ஒரு கையிலே கட்டிக் கொள்வோம், எங்கு சென்றாலும் இணைந்தே செல்வோம் என்று இந்த எலியும் தவளை முடிவு பண்ணி ரெண்டு தங்களுடைய கால்களை இணைத்து கட்டிக் கொண்டது. இந்த நேரத்தில் ஒரு நாள் இருந்தா ஆத்தோரமா எல்லாரும் வாக்கிங் போயிட்டு நடைபயிற்சி போகுது. எலி தவறி நடைபயிற்சி ஆத்தோரமா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு கழுகு பறந்து வந்து இந்த தவளையை கொட்டுவதற்கு முயற்சி செய்கிறது. உடனே தவளை என்ன செய்கிறது? உடனே தானே இந்த ஆற்றுக்குள்ளே விழுகிறது. ஆற்றுக்குள்ளே விழுந்த உடனே எலி மேல மிதக்குது, தவளையும் மேல அப்படியே நீச்சல் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கழுகு மீண்டும் முயற்சி செய்கிறது. உடனே தவளை என்ன செஞ்சு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போனால எலி என்ன ஆகும்? எலி தண்ணிக்குள்ள போயிடுச்சு. எலி தண்ணிக்குள்ள போனதுனால தவளைக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது நீரில் வாழும், நிலத்தில் வாழும். ஆனால் எலி இழந்து விட்டது. அந்த எலி இழந்து விட்டது. அந்த எலி இப்ப நேரம் மிதக்குது. தவளை நின்று எலி மட்டும் நேரம் மிதக்குது. அதாவது செத்து போய் மிதக்குது. உடனே அந்த பருந்து என்ன செய்யுது? அந்த எலியை வந்து கவிக்கொண்டு செல்கிறது. அப்ப எலியை கவிக்கொண்டு போகும்போது எதுவும் கூட போயிடும், தவளையும் போயிடும் இல்லையா? அப்ப இரண்டுடைய வாயிலும் வெற்றி விலகி போய்விட்டது. ஏன் என்று சொன்னால் இரண்டிற்கும் ஒத்த செயல்பாடுகள் கிடையாது. வெவ்வேறு செயல்பாடுகளுடைய இரண்டு பேர் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க முடியாது. அதனால் ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை பற்றி அவன்தான் திட்டமிட வேண்டும் தவிர இளமையை நம்ம வழிகாட்டலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் அவன் தன்னுடைய தேவையை நாம் என்ன படிக்க வேண்டும் என்பதை அவனே உணர்ந்து படிக்கும் பொழுது அவனுடைய செயலுக்கும் அவன் என்ன படிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கும் அவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். ஒன்றே ஒன்றே சொல்லுங்கள், நான் வந்து தமிழ் தான் படித்தேன். தமிழ் படிக்கும் போது நினைச்சுப்பாங்க, தமிழ் படிக்க நிறைய பேர் சொன்னாங்க தமிழ் படிச்சு என்ன பண்ண போறேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ் தான் என்னை பல இடங்களுக்கு செல்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பல நாடுகளுக்கு செல்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நாம் எதையே படிக்கலாம், ஆனால் அதே முதன்மை உடையவர்களாக எல்லாவற்றிலும் நாம் சிறப்பானவர்களாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்று சொல்லி இவ்வாறு உங்களுடைய குழந்தைகளை ஆற்றுப்படுத்துங்கள், வழிகாட்டுங்கள், நெறிப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை இடத்திலும் என்னுடைய வணக்கத்தையும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை சொல்லி